100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை வழங்காததை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மக்களை துன்புறுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 4038 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளது. இதை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒன்றியத்திற்கு 2 இடங்கள் என்ற வீதம் 1600 இடங்களில் 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட ஏராளமான திமுகவினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நல்லவர்கள் போல் தமிழகர்கள் மீது தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல் வேடமிட்டு கொண்டு வருகிறார்கள். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல. நம்ம உழைத்திருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வர வேண்டிய பணம், சம்பள பணம், அதை தருவதற்கு மோடி ஆட்சிக்கு, பிஜேபி ஆட்சிக்கு மனது வரவில்லை. திருவாரூரில் நடந்த போராட்டத்தில் தங்களுக்கான ஊதியத்தை உடனே விடுவிக்க வேண்டும் என பெண்கள் முழக்கமிட்டனர். சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. உரிய நேரத்தில் ஊதியம் வழங்காததால் சிரமம் அடைவதாக தஞ்சையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வேதனை தெரிவித்தனர். சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. சென்னை அயப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தில் கடப்பாறை, மண்வெட்டியுடன் பெண்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். லட்சக்கணக்கில் ஒதுக்க வேண்டும், கோடி கணக்கில் ஒதுக்க வேண்டும், கோடி பணத்தில் ஒதுக்க வேண்டும். 100 நாள் சம்பள பணம், வருமான பதில் சொல், வருமான பதில் சொல். இந்த போராட்டங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு மக்களை துன்புறுத்தி மகிழும் போக்கை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக கூறியுள்ளார். கொளுத்தும் வெயிலில் உழைத்தவர்களுக்கு ஊதியம் வழங்க மறுப்பது நிர்வாக தோல்வி அல்ல எனவும் இது கொடுமை எனவும் சாடியுள்ள அவர், தமிழ்நாடு மக்கள் தேர்தலில் பாஜகவை நிராகரித்ததற்காக வேண்டுமென்றே நிதியை நிறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காந்தியை பிடிக்காதவர்கள் அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க நினைப்பதாகவும் சாடியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்காக நிலுவையில் உள்ள 4034 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டுமெனவும் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.